சரி, வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறதுக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான், நல்ல ஒரு வாக்குத்தத்தம். 1 பேதுருக்கு போகலாம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாடு எவ்வளவு நாளுங்க? பக்கத்தில் பார்த்தா கொஞ்ச காலம் தான் பாடு. இது 2 காரியத்தை பேதுரு சொல்லி, ஒன்று கொஞ்ச காலம் பாடு இந்த உலகத்தில், அதுக்கப்புறம் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார், அதனால கொஞ்ச காலம் தான் பாடு, அதுக்கப்புறம் அங்கே போனோன்னையும் பாடு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற போதும் நம்மளுக்கு பாடு இல்லாத இருக்க முடியும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள வாசிக்கும் போது எப்படி வாசிச்சோம்? அதில் கிறிஸ்துவுக்குள் நம்மளை நித்திய மகிமைக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 சொல்லுது. வசனம் அப்படி சொல்லுது. 13 வசனம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்திலே என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது பரலோகத்தில் எப்படி இருக்கிறனோ அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவனாக இருக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இல்லை? பஞ்சம் இல்லை, அப்புறம் கண்ணீர் இல்லை, அப்புறம் பலவீனம் இல்லை. அது எல்லாமே ஏன் இல்லைங்க? கிறிஸ்து இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்து இருக்கிற இடத்துல பலவீனம் இருக்காது, கிறிஸ்து இருக்கிற இடத்துல பஞ்சம் இருக்காது, கிறிஸ்து இருக்கிற இடத்துல சமாதானம் குறைவு இருக்காது. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ உங்களுக்குள்ள பலவீனம் இருக்காது, போராட்டம் இருக்காது, பஞ்சம் இருக்காது. ஆமேன். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் எல்லாமே இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. சரி, இந்த கிறிஸ்துவுக்குள்ள சுதந்தரிக்கிறது தான் இப்போ அவர் சொல்றார். சரி, அதில் சொல்லும் போது அவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. சரி, இந்த அவர் சீர்படுத்துறாராம். எதை சீர்படுத்துறாராம்? பலப்படுத்துறாராம். எதை பலப்படுத்துறாருன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 கடைசி வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். அவர் எதை சிறப்படுத்துறாரா? இருதயத்தை சிறப்படுத்துறார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எதுங்க சிறப்படுத்துறார்? இருதயத்தை சிறப்படுத்துறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயத்தை தான் அவர் என்ன பண்றாரு? சிறப்படுத்துறார், திடப்படுத்துறார், பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம கேட்கறதெல்லாம் எங்க வருதுன்னா இருதயத்துக்குள்ள தான் போகுது. ஆமீன். இருதயத்தின் நிறைவு, மத்திய சுவிசேஷம் 12:32, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ நம்ம பேசுற எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா இருதயத்திலிருந்து தான் வருது. ஆமீன். அப்போ இந்த இருதயத்திலிருந்து தான் என்ன வருதுன்னா தப்பான வார்த்தையும் வருது, சந்தேகமான வார்த்தையும் வருது, நல்ல வார்த்தையும் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து தான் வருது. இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிறப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவேன். நான் உன்னை ஒரு இடத்துல நிலை நிறுத்த போறேன் பாரு. அந்த நிலை நிறுத்துறதுக்கு இனி இந்த ப்ராசஸ் எல்லாம் நீ கடந்து வரணும். எதெல்லாம் கடந்து வரணும்? சீர்படுத்துறாராம், சிறப்படுத்துறாராம், இதையெல்லாம் கடந்து வந்தால் தான் நான் ஒரு இடத்துல நான் ஸ்ட்ராங்காக என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆஃபீஸர், ஒரு பெரிய லட்சாதிபதி, அவர் பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாரு. அவர் குழந்தை, அந்த குழந்தை யாரு? அந்த சொத்துக்கு வாரிசு, அப்படிதானே? அப்போ அந்த குழந்தையா இருக்கும் போது தூக்கி அவருடைய சீட்டில் உட்கார வைக்க முடியுமா? ஏன்? குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தை ரெடி ஆகணும், வளரணும். ஆமேன், அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள
இப்போ இன்னொருக்கு ஒரு காரியம் நமக்கு தெரியும், யோசிப்போம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்ட போது எல்லாமே ஈஸியாக கிடச்சிது. ஆனால் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இன்னைக்கு கிடைக்கல. அப்படிலாம் நான் கூட எனக்கு கூட நான் கூட என்ன பண்ணுவேன்னா, ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்போது ஒரு வருஷம் 2 வருஷம் சூப்பராக ஆண்டவர் நடத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் யோசிச்சேன், என்னடா ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப நல்லா இருந்து இப்போ ஆண்டவர் ஏற்று இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் இப்போல்லாம் நான் இல்லை ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு காரியத்தை கேட்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, நடக்கவே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமோ, தப்பான தெய்வத்தை ஏற்றுக்கணுமோ, அப்படிலாம் நான் யோசிப்பேன். அப்போது இது போல் கேள்விலாம் இருக்கும். ஆமேன். யாருக்கெல்லாம் கேள்வி இருந்துக்குது? ஆமேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துருப்போம். உள்ளே வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார், அப்படியே எல்லாத்தையும் செய்வார், நிறைய அற்புதங்களை செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே கைவிட்ட மாரி ஆகிடும். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்காது, நம்ம சோர்ந்து போயிடுவோம். அன்னைக்கு விட இன்றைக்கி அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், அன்றைக்கி கொஞ்சமாக ஜெபம் பண்ணியிருப்போம், இன்றைக்கி நிறைய சத்தியம் தெரியும், நிறைய வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல் கேள்விகள்லாம் இன்றைக்கி பதில். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பலப்படுத்துகிற தேவன். எங்கே பலப்படுத்துகிறாருன்னா இருதயத்தை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. சிறப்படுத்துகிறார். எங்கே சிறப்படுத்துகிறாருன்னா இருதயத்தை சிறப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு போகலாம், நம்ம எடுத்துக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:7 வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பாருங்க, இந்த இருதயத்தில் எப்படி அவன் யோசிக்கிறானோ அப்படிதான் வாழ்க்கை. இருதயத்தில் நம்ம எதை யோசிக்கிறோமோ, எதோ பிளான் பண்றோமோ, அப்படிதான் நம்ம வாழ்க்கையை அப்படிதான் வடிவமைக்கிறோம். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. இருதயத்தில் யோசிச்சிங்க. சர்ச்சுக்கு போகணுன்னு யோசிச்சிங்க, சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ஆனால் லேட்டாக வந்தீங்க. இருதயத்தில் யோசிக்கும் போது காலையில் கரெக்டாக 10:30 மணிக்கு இருக்குன்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 10:30 மணிக்கு எங்கே யோசிச்சிங்க? இருதயத்தில் கரெக்டாக தீர்மானத்தோட 10:30 மணிக்கு நான் போனேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் 10:30 மணிக்கு நான் போனோம், ட்ரெயின் பிடிக்கணும்னா போயிடுறேன்ல. இருதயத்தில் டிசிஷன் எடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம். அப்போ இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் என்ன பண்ணுறான்னா அவனோ, நான் காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பேன், நான் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருதயத்தில் நினச்சிட்டா அப்படி தான் இருப்போம். நான் பரிசுத்தம் ஆகவே முடியாது, என் வீடு கட்டப்படாது, இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டா நம்ம அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் என் வாழ்க்கை அமையுது. அல்லேலூயா. ஆனால் ஏன் அமையுது, அது போல் ஏன் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருதயத்தை குறித்து சாலமோன் இப்படி சொல்கிறாரு, மோசே ஒன்று சொல்கிறாரு. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்துக்கு போகலாம். 6:5 வாசிங்க. 6ஆம் அதிகாரம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். இப்போ இங்க இருதயத்தின் நினைவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அது என்னன்னா, இருதயத்தின் நினைவுன்னா என்னன்னா தோற்றமா. இருதயத்தில் ஒன்று நினைக்கிறேன் பாருங்க, நினைக்கிற வரைக்கும் இல்லை, அது ஒரு தோற்றமாக உள்ளே வந்தது. இன்னொன்று என்னன்னா, இருதயத்தில் கற்பனை கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக கற்பனை பண்ணுது. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, இது கட்டிங்க தெரில, இது ஒரு வேளை கேன்சராக இருக்குமா நான் தெரில, ஆனால் கட்டி போல் தெரியுது, நீங்கள் இந்த மாத்திரை போடுங்க அது சரியாயிடும். ஆனால் அது சரியாகலைன்னா நீங்கள் மறுபடியும் வாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் கழிச்சு வராங்க பாருங்க. ஒரு வாரத்துக்கு, அந்த ஒரு வாரத்தில் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்ப தொடர்பாயிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது கேன்சர் பேஷண்ட்லாம் யாரும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக என்ன பண்ணோன்னா, அந்த கேன்சர் பேஷண்ட்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க கட்டி சம்மந்தமாக அவங்க கட்டலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய தொடர்பாகி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இல்லைங்க, எனக்கு கூட சின்னதாக தான் கட்டி வந்துங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ளே டாக்டர் கிட்ட போனோம், அது என்ன ஆயிடுச்சு, கொழுப்பு கட்டின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சொல்லும். இன்னொருத்தர் இல்லைங்க, அப்படி கொழுப்பு கட்டி தான் சொன்னாங்க, ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது கேன்சர் ஆயிடுச்சுங்க.
இப்போ இவங்க கட்டி என்ன ஆகுது? இவங்க கட்டி என்ன ஆகுது? நினைவு என்ன ஆகுது? நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? அது ஏதோ கட்டி. டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த நினப்போடு வராங்க பாருங்க. நினப்போடு வரும்போது இன்னொரு கேஸ் முன்னாடி வருது. உங்களுக்கு என்னங்க, நீங்களாம் வந்தீங்களா? ஆமாங்க. என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அங்கே லைனாக உட்காந்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் என்ன சொல்லுவாங்க? பார்த்து பக்கத்தில் இருக்கலாம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கும் ஃபீவர் தாங்க. உனக்கு என்னங்க சாதா ஃபீவரா? வயிறு காய்ச்சலா? என்ன காய்ச்சலுங்க? இல்லைங்க எனக்கு சாதா தாங்க. அப்படிங்களா? இதோட விட்டா பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க நீங்கள் என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? இல்லைங்க நானும் வந்து. என்னங்க காய்ச்சல் உங்களுக்கு? இல்லைங்க எனக்கு டைஃபாய்டு. ஒவ்வொன்றும் அப்படியே சந்திக்கும் பாருங்க. சந்தித்து உள்ள ஒரு என்ன வரும்? நினைவு என்ன வரும்? அப்படியே தோற்றமாக மாறும். ஒருவேளை எனக்கு கூட டைஃபாய்டு இருக்குமோ, ஒருவேளை எனக்கு கூட கொரோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வரோம். இதான் நினைவுன்னா தான் தோற்றம். ஒரு ரூபமும் என்ன ஆகுது? உள்ள மாறுது. அப்போ சிந்தைக்குள்ள என்ன ஆகுதுன்னா, வசனம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் வழியிலே ரெண்டு நினைவாக இருக்காதுன்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, பாகால் தெய்வம் பாகாலை பின்பற்று. எளிதாக சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தர். ரெண்டின் மனசு ரெண்டு குந்தி நடக்காதுன்றார். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள ரெண்டு நினைவோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியலன்னா, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது மேட்ரு கிடையாது. அந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ள வல்லம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் சொல்லுது, அது போச்சுன்னா அது முளைக்கிறதுக்கு அதுக்குள்ள ஆற்றல் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என் இருதயத்துக்குள்ள உட்காருது பாருங்க. உட்காரும் போது ஒரு நினைவு இன்னொரு நினைவு கொண்டு வந்தது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை இன்னும் கீழே இருக்கலாம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போ இங்க சொல்றாரு, அந்த வசனத்தை அவங்க கேட்டாங்க பாருங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியலையா. இன்னொன்று என்னன்னா, எனக்கு வாக்குத்தத்தம் வர்றது என்னன்னா, என் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல பிரவேசிக்கிற மனுஷன் எப்படின்னா, அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோட கேட்கணுமா? அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசத்தோட கேட்டுருக்கீங்க? விசுவாசத்தோட கேட்கும் போது அது என்ன நடக்குதான்? 1 தெசலோனிக்கேர்ல பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே. இப்போ இந்த 4ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின 4ஆம் எபிரேயருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லுதுன்னா, வனாந்தரத்தில் அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. இஸ்ரவேல் ஜனங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டாங்களோ, விசுவாசத்தை கேட்டாங்களோ, அவங்க தான் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சாங்க. இப்போ நம்மள சொல்லுது, நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சிட்டோம்னு சொல்லி பைபிள் அப்படி தான் சொல்லுது. நாமோ விசுவாசத்தபடி கேட்டபடியான நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசி. அவங்கன்னு சொல்லும் போது யாரை சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க விசுவாசிக்கதை கேட்டாங்களாம். இப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு, தெசலோனிக்கேர்ல தேவ வசனத்தை பிரசங்கிக்கும் போது, மோசஸ் பிரசங்கிச்சாரு, ஜோஷுவா கேட்டார், காலேப் கேட்டார், எல்லா ஜனங்களும் கேட்டாங்க. கேட்கும் போது ஜோஷுவா காலேப் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அது தேவனுடைய வார்த்தை தான், அது மனுஷன்தான் போதிக்கிறான். ஆனால் யாருடைய வார்த்தையை போதிக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறான். அந்த தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை தான், அது உண்மையான வார்த்தை தான் சொல்லி விசுவாசிச்சாங்க பாருங்க. விசுவாசிக்கிற அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மலை நாட்டை கொடு, எனக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் இருக்குதுன்றார்.
எது சொல்ல வைக்குது? இருதயம் என்ன ஆகுதுன்னா வார்த்தையை உள்ள தூக்கி போடுறோம் பாருங்க. இந்த இன்னைக்கு பாருங்க, நீங்க இந்த இடத்துல இருக்கிறது தேவனுடைய சித்தம் தான். ஆமென், ஆமென். யாரெல்லாம் நான் இங்க இருக்க தேவன் சித்தம், ஆமென், அப்படிதானே? நீங்க இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறது அதை விட உண்மை. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அவர் இருக்கிறதும் உண்மை. இப்போ நான் இங்க இருக்கிறது தேவனுடைய சித்தம், நான் பேசுறது ரொம்ப உண்மையானது. ஆமென். சரி, இப்படி சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. எங்கேயே எது வந்துட்டோம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வந்துட்டோம், கேட்கணும், அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தை இது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்கணும். இப்போ விசுவாசத்தோடு கேட்கணும்னா என்னன்னா, அந்த மனுஷன் பேசுகிறாரு, அந்த மனுஷன் பேசல, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்கன்னா, நான் சொல்கிறதில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமாக கேட்பீங்க. இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். டியூஷனுக்கு அப்புறங்க உங்கள் பிள்ளைங்கள, அவன் எதுவோ பேசின்னு கிடக்குறான், அந்த பசங்களை கெட்டு விட்டுறான், அதனால அந்த டியூஷனுக்கு போகக்கூடாது பசங்களன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஏங்க அந்த சார் சரி கிடையாது, நம்ம பசங்க போனால் கெட்டுரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்கள் நீங்களாம் உங்களை பார்த்து பொல்லாதவர்கள் உங்களை பார்த்து மோசமான ஆளுன்னு சொல்றாரு. இப்போ நீங்களே உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டீங்க, மோசமான ஒரு சார் கிட்ட டியூஷன் எடுக்கிறதுக்கு அனுப்ப மாட்டீங்கன்னா, காலங்காலமாக சர்ச்சில் வந்து உட்காந்து இருக்கிறீங்களே, உங்களை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன்னு, நான் எவ்வளோ நல்ல ஆள், புரியுதா? ஒரு சிலருக்குலாம் லைட் அடிக்குது, முகமே ஒரு மாதிரி பிரைட் ஆகலை, தெரியல உங்களுக்கு. நீங்கள் ஒரு டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்களே, அவன் மோசமானவங்க, அவன் போனாலே கெடுத்துருவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களை குறித்து அவ்வளோ உண்மையாக யோசிப்பீங்க. ஐயோ என் பிள்ளை போகக்கூடாது, போவாதாங்க போவாத. அதுவும் இல்லை, நான் ஒரு பொண்ணு நான் போவேன், அங்கே தான் போவேன். அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, ஏற்றுமதியே பண்ணிட்டாங்க, இன்னொரு நாடு கடத்திட்டாங்க அந்த பொண்ணு, அவங்க அம்மா அப்பா. அப்போது நாடே கடத்திடுறாங்க. ஏன்னா பிள்ளையுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது, அங்கே போனால் கெட்டு போயிடும். அல்லேலூயா. காலங்காலமாக வந்துன்னு இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் உங்களை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியமோ, நான் உன் பிள்ளை என்னை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீ அதை விட உன்னை நான் ரொம்ப பாதுகாக்கிறேன். ஆமென். அப்போ இந்த இடத்துல வந்து வார்த்தையை கேட்குறீங்கன்னா, இந்த வார்த்தை அவர் கொடுக்குற வார்த்தை. ஆமென். எதை பேசினாலும் தேவனுடைய வார்த்தையை மனுஷன் பேசல, ஆண்டவர் பேசுற வேலைக்காரனா வச்சுக்கிறாரு. அவர் பேசுறாரு, என்ன பலப்படுத்துறதுக்கு, எனக்கு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு அவர் வார்த்தையை கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்து அவருக்கு வேலைக்காரன். அவர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு என்ன பண்ணும், என் ஆட்டுக்கு நல்ல போஷாக்கான ஆகாரத்தை போடு, சும்மா தேவையில்லாத இலையெல்லாம் போடாத, தேவையில்லாதெல்லாம் வைக்கல, நான் ஸ்ட்ராங்கான ஃபுட்டை வையின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற மாதிரி வேலைக்காரன் செஞ்சுட்டு போயிடுறேன். ஆனால் வேலைக்காரனுக்கு கூலி அவர் கொடுத்துட்றாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்போ போடுற ஃபுட்டை என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோடு எடுத்துக்கணும். நல்ல தரமான ஃபுட்டை போட்டிருக்கிறாரியா, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு வரணும். சந்தோஷத்தோடு என்ன பண்ணும், அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளே போடும்போது அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா பேலன்ஸை தான். எது பலப்படுத்துதுன்னா, உங்கள் இருதயம் என்ன பண்ணுது, பலப்படுத்த ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இப்போ தெய்வம் காலேப் ஜாஷுவான்னு சொல்கிறானுங்க, இல்லை இந்த கானான் தேசத்தை நாங்கள் எளிதாய் சுகந்தரிப்போம். 2 நினைவுன்னு சொன்னால, இன்னொரு நினைவு என்னன்னா, இன்னொருத்தவன் என்ன பண்ணானுங்கன்னா, அவனுங்க சொல்கிறானுங்க, இந்த கானான் தேசத்தை எங்களால் சுகந்தரிக்க முடியாது. ஏன்னா அங்கே யார் இருக்குது, அங்கே ராட்சதர்லாம் இருக்கிறாங்க, அவங்க பயங்கரமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி எங்களால் என்ன பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செங்கடலே பிளந்தாரு. கானானியர் பெரியாளா, எகிப்தியர் பெரியாளா? எகிப்தியரை நிர்மூலமாக்குனார். கானானியர்லாம் ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு புரியல பாருங்க, அவனுக்கு 2 நினைவோடு இருந்தான். அவனுக்கு பெரிய தோற்றமே வந்துச்சு. அவன் பார்க்குறான், பார்க்கும்போது அவங்கள பார்த்து இவனை பார்க்குறான், வெட்டுக்கிளியை போல தெரியுறாங்க.
அவங்களுக்குள்ள ஒரு தோற்றம், பிக்சர். நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் நல்ல கனவை பாருங்க. தேவன் என்னை நல்ல ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு, நான் மாடி கட்ட போகிறேன். நான் அப்படி தான் பார்த்தேன் பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் ஒரு வீட்டில் இருந்தோம் நாங்கள், கொட்டா வீட்டில். மொத்தமே 10க்கு 10 வீடு. அந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீட்டில் சும்மா உட்காந்துங்கிறேன், நான் உட்காந்து ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் அப்படியே வளரும். எங்கன்னா ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த முருங்கை மரம் இவ்வளோ பெருசாகிடும். செழிப்பாக இருக்க முருங்கை மரம், வீட்டுக்குள்ளே இருக்கிற முருங்கை மரம். அந்த முருங்கை மரம் எப்படி வந்தோன்னா, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல வீடை கட்டிக்கிடா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு முருங்கை மரம் இருந்து உடனே வெட்டணும். வெட்டி அது மேலே ரப்பீஸ்லாம் கொட்டி உடனே மேலேயே தரை போட்டு உடனே வீடை கட்டோம். ஏன்னா வேறு எங்கேயும் போக முடியாது, வாடகை வீட்டுக்கு போக முடியாது. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு தேனி மீட்டிங்கு, ஏதோ ஒரு மீட்டிங் 4 நாளாக 1 வாரமாக நான் தெரியல. போயிட்டு வந்து பார்த்தேன் பாருங்க, அந்த தரையை பிளந்து அப்படியே மேலே செழிப்பாக வந்தது முருங்கை மரம். திருப்பி என்ன பண்ணிட்டோம், ஒரு பாஸ்டருடைய அம்மா சொன்னாங்க, நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் வெட்டிட்டு முருங்கை மரத்து மேலே தண்ணி ஊற்று, சுடு தண்ணி ஊற்றி திருப்பும் சிமெண்ட்டு போட்டு மூடுனாங்க. திருப்பும் சிமெண்ட்டு போட்டு மூடி அதுலேயே. ஆனால் அந்த முருங்கை மரம் அப்போ கூட என்ன பண்ணல, அது முடிஞ்ச வரைக்கும் அது வேலையை காட்டின்னு தான் இருந்தேன். ஆனால் அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு பாருங்கள். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணினே இருக்க ஒரு பிக்சர் வருது எனக்குள்ளே. கண்ணை மூடின்னு இருக்கும்போது ஒரு பிக்சர் வருது. ஒரு வீடு இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா அழகாக இருக்குது வீடு. அந்த வீட்டு கிச்சன் பக்கத்தில் உட்காந்துன்னு, கிச்சனில் ஒரு டோர் இருக்குது. அந்த கிச்சனில் உட்காந்து நான் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், அப்படியே சேரில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். நான் கொட்டா வீட்டில் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஒரு பிக்சர் வருது. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு நல்ல வீடை கொடுக்க போகிறீங்க. அப்போல்லாம் எங்கள் 10 பைசா கிடையாது, ஊழியத்துக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் எப்படி தெரியுமா, ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னா ஒரு 10 பைசா இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஊழியக்காரெலாம் சொல்லுவாங்க, அப்படி தான் வாடகையில் தான் இருக்கணும். எத்தனை பேர் வாடகையில் இருந்தாங்க, வாடகையில் தான் இருக்கணும், காலம் ஃபுல்லாக வாடகையில் தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் எனக்கு வீடை கொடுப்பார், வீடை கொடுப்பார், வீடை கொடுப்பார் அப்படியே சொல்லினே இருந்த பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இடத்தையும் கொடுத்தார், வீடையும் கொடுத்தார், வீடையும் கட்டிட்டோம். ஒரு நாள் அதே போல் கிச்சனில் உட்காந்துன்னு ஒரு நாள் அப்படியே ஜெபம் பண்ணுகிறேன். டக்குன்னு ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறார், அந்த கொட்டா வீட்டுக்கு கொண்டு போனார். இது ஆயிடுச்சு, ஒரு 3-5 வருஷம் ஆயிடுச்சு. கொட்டா வீட்டுக்கு கொண்டு போனார். அப்போ தான் யோசிச்சேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவர், நீங்கள் விஷனை மட்டும் கொடுக்கல, அந்த விஷனுக்குள்ளே நடத்தி என்னை ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, இது போல விஷனை உள்ள தூக்கி போடுங்க. அல்லேலூயா. கனவு காணும் போது பஞ்ச பரதேசி மாரி கனவு காணாதீங்க. நல்லா ரிச்சாக கனவு காணுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், வீடு பெரிய வீடு வரும், பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க தனித்தனி ரூம் வரும். நான் அப்படி தான் யோசித்தேன். நான் கனவுக்கான் நான் வீடை கட்டும் போது அங்கங்கே ஏசி பாயிண்ட்லாம் வச்சுட்டேன். ஏசி பாயிண்ட் ஜன்னலை வைக்கும் போதே யோசித்தேன், இந்த பக்கம் ஒரு டோர் வந்து அப்படி டைனிங் ஹால்ரா இது அப்படின்னு. வீட்டை பார்த்தா அப்படி தான் இருக்கும், டைனிங் ஹால். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். அப்படி தான் மனசில் செட், இந்த வீடை அப்படி தான் செட் பண்ணோம். அப்படியே செட் பண்ணி அப்படியே வந்துடுச்சு வீடு. ஆனால் இந்த வீடை எப்படி குலைக்கிறதுக்கு கொத்தனார் எந்த அளவுக்கு முயற்சி, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணார். இல்லை என்னால் கட்ட முடியாது அப்படின்னா, இல்லை நீங்கள் இப்படி தான் கட்டணும், இல்லை நான் ரேட்டை ஏற்றிடும், பரவாயில்ல ஏற்றுங்க கட்டுங்க. அப்படி கட்டி நான் நினச்ச மாதிரியே வந்துடுச்சு. அல்லேலூயா. இப்பயே பிளான் பண்ணுங்க, வீடு இங்கே வரணும், இங்கே கிச்சன் வரணும், இங்கே ப்ளக்கு வரணும், இங்கே ஏசி வரணும், இங்கே ஃப்ரிட்ஜு, இது போல் கற்பனை பண்ணுங்க. இல்லை காலம் புள்ள இந்த மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், கொட்டா வீட்டில் தான் இருக்கணும், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டேன், கஞ்சி தண்ணியே குடிச்சுன்னு இருக்கணும், இப்படிலாம் கற்பனை பண்ணாதீங்க. ஆமென். இந்த கற்பனை பண்ணி தான் வனாந்தரத்தில் செத்து போனானுங்க. அல்லேலூயா. நான் அங்கே இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், நல்ல வெங்காயம் சாப்பிட்ருப்பேன், வெள்ளை பூண்டு சாப்பிட்ருப்பேன். யாருக்குன்னா ஆசை இருக்குமா வெள்ளை பூண்டு மேலே? 2-3 பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டாங்களே டென்ஷன் ஆகிடும் நம்மளுக்கு. ஆனால் பூண்டு மேலே இவனுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆசை வந்துடுச்சு. பாருங்க, அப்போ 2 நினைவு. ஒன்று, ஒரு நினைவை நல்ல நினைவு என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு நினைவு என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய தோற்றத்தை உண்டாக்கி அவிவிசுவாசத்தை கொண்டு வந்துட்டு வாக்கு தத்துவத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு வனாந்தரத்திலே சாகடிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2 நினைவோடு நம்ம என்ன பண்ண முடியாது, வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இருதயத்தை என்ன பண்ணுறாருன்னு சிறப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்ம உள்ளே போடும்போது நம்ம இருதயம் ஸ்ட்ராங்காக மாறுது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்குள்ளே போகலாம், நம்ம அந்த எபிரேயருக்கே போகலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவங்க என்ன பண்ணல, நம்ம இன்னைக்கு அதை தான் பண்ணோம். அவங்க பண்ணாத நம்ம பண்ணோம்.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருதயத்தின் நினைவுகள் யோசனை என்ன பண்ணா வரையறுக்குதான். அது பிரிச்சு காட்டுதான். இது தப்பான யோசனை, இது கர்த்தருடைய யோசனை இல்லை, இது கர்த்தருடைய டிசிஷன் இல்லை, நீ இந்த டிசிஷன் எடுத்துக்கிறல, இந்த டிசிஷன் கர்த்தருடைய டிசிஷன் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணான், கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணான், அது பட்டயம் போல என்ன பண்ணுது சொல்லுவாங்கல்ல, எங்க அந்த நுரையீரல்ல சின்ன ஒரு கட்டி போல இருக்குதுங்க, அந்த கட்டி எடுக்கணுங்க, ஆனால் நுரையீரல்ல கத்தி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல டாக்டர் கிட்ட போவோம். ஏன் நல்ல டாக்டர் கிட்ட போனால் என்ன பண்ணுவான், கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கட்டியை மட்டும் தோலை மட்டும் எந்த இதெல்லாம் நீக்கிட்டு கரெக்டாக அதில் மட்டும் என்ன பண்ணுவான் அதை எடுத்துட்டானா இவங்க சரியாயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெண்டு நினைவோட இருக்கிறியா, இவனுங்களுக்கு தெரியல பாருங்க, இவனுக்கு வனாந்தரத்தில் செத்தானுங்க. இப்போ இவர் சொல்றாரு, எபிரியன் ஆக்கியன் சொல்றாரு, அப்போ அவனுக்கு வனாந்தரத்தில் செத்தானுங்க, அவனுங்களுக்கு சொல்றது யாரும் கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆக்கியன் மூலியமா நம்மளுக்கு சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம் எப்படி இருக்குதுன்னா, அது கருக்குள்ள பட்டயமா இருக்குதான். அல்லேலூயா. டாக்டருடைய கத்திலாம் பார்த்துருக்கிறீங்களா, காயற மாதிரி இருக்காது கத்தி, அது எப்படி இருக்கும், அந்த கத்தி வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அந்த கத்தி. அந்த கத்தியை அவன் எடுத்து அவன் ஆப்ரேஷன் பண்ணும் போதே நம்ம நினைப்போம், இது காயற கத்திக்கும் அதுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒரு நர்ஸமாக இருக்கிறாங்க, அப்படி தானம்மா, வித்தியாசமாக இருக்கும் அந்த கத்தி, வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த கத்தி அவன் எடுக்கும் போது அவன் கரெக்டாக என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு எந்த சதையை நீக்கணும், எந்த கொழுப்பு நீக்கணும், நீக்கிட்டு கரெக்டாக அந்த கட்டி இருந்த அந்த கட்டி மட்டும் தனியாக எடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப உதவியாக எது இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த அந்த எல்லாம் அந்த கத்தி இதெல்லாம் தேவைப்படுது, அது எல்லாமே இருக்கிறதுனால தான் அவன் ஒரு பெரிய நல்ல சக்ஸஸாக ஒரு ஆப்ரேஷனை முடிக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, அதே போல தான் என் வார்த்தை கூட எப்படின்னா, நீ கஷ்டப்படுறியா, உனக்குள்ள ரெண்டு நினைவு இருக்குதா, உனக்குள்ள தேவையில்லாத கற்பனைலாம் வருதா, என்னை குறித்து நீ யோசிக்காதபடிக்கு இந்த உலகத்துடைய சூழ்நிலை குறித்து ரொம்ப யோசிக்கிறியா, அது போல ஒரு கற்பனை வருதா, அந்த கற்பனை என்கிட்ட விட்டுரு, நீ ஒன்னே ஒன்று வார்த்தை தூக்கி விசுவாசத்தோடு உள்ள போடு, அந்த வார்த்தை நீ நம்பு. இது எப்படிப்பட்டது, இருபுறம் கருக்குள்ள பட்டம் எந்த ஊனையும் கணுவையும் பிரிக்கத்தக்கதான வல்லமை உள்ளதா இருக்குது, நீ நம்பத. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை என்ன பண்ணணுமோ அதை நான் நம்பும் போது பைபிள் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திரு உன் இருதயத்தை அவர் சிறப்படுத்துவார், கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை திடப்படுத்துவார்னு சொல்லி பைபிள் சொல்ற அந்த வசனத்தை தாவீது உள்ளத்துக்கு போட்டான். உள்ளத்துக்கு போட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காந்துட்டான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீங்கள் தான் சொன்னீங்க என்ன இஸ்ரவேலுக்கு ராஜாவை உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் எல்லாருமே என்னை சாகிறதுக்கு ஊர் ஜனமே சேர்ந்துச்சு, மிலிட்ரிலாம் சேர்ந்துட்டானுங்க, அவ்வளோதான் காலியாகிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு நினைக்கும் போது தான் அவன் சங்கீதத்தை எழுதுறான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் மரநீரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவன் சங்கீதத்தை எழுதுறான், ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், நீ இந்த இடத்துல இருக்கிற ஆள் இல்லை, நீ அங்கே உட்கார்ற ஆளு, உன்னை இது வரைக்கும் இங்கே வச்சிருக்கிறாருன்னா உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி உன்னை பொசிஷனில் நிலைநிறுத்தத்துக்காக உட்கார நிற்க வச்சிருக்கிறாரு. நீ ரெடியாக. எங்கே ரெடியாக முடியும்? டிவிக்கு முன்னாடி உட்காந்தாவா, ஜனங்களுக்கு முன்னாடி உட்காந்தாவா, அவருக்கு முன்னாடி உட்காந்தா? ஆமென். தாவீது என்ன பண்ணுறான்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறான், பொறுமையோடு காத்திருக்கிறான். அவன் காத்திருந்து என்ன செஞ்சுருப்பான் தெரியுமா? பைபிளில் நல்ல ஒரு வசனம் இருக்குது, நம்ம எடுத்து வாட்சி முடிக்கலாங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு, அந்த தர்க்கங்கள் சொல்ற வார்த்தை கற்பனை.
கற்பனை அந்த 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 நீங்கள் வேற எதெல்லாம் கூகுளில் போய் பாருங்க, கற்பனைன்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்க்க முடியும். அப்போது மனசுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு கற்பனை வச்சிடறோம், நம்மளுக்குள்ள ஒரு கற்பனை வந்துடுது. பிசாசு ஒரு என்ன பண்ணுறான்னா தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நம்ம மனசில் போயிட்டு நம்மளுக்குள்ள ஒரு கற்பனை வந்தது. அந்த கற்பனை தேவன் சொல்லாத ஒரு கோட்டை நம்மளுக்குள்ள கட்டிடுறோம். அந்த கோட்டையெல்லாம் தகர்க்கிறதுக்கு அவர் சொல்றாரு, எந்த தர்க்கங்களையும் எந்த மேட்டுமையான எண்ணங்களையும் அதை என்ன பண்றோமா கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள சிறை பிடிக்கிறோமா. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு, தேவன் உங்களை உயர்த்தணும்னு சொல்றாரு, தேவன் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவன்னு சொல்றாரு, தேவன் சொல்றாரு நான் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்றேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு விரோதமா எழும்புற சூழ்நிலையினால வருகிற பிரச்சனையை நீங்க எங்க என்ன பண்ணனா வார்த்தை தூக்கி உள்ள போட்டு நீங்க தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து உங்களுக்கு விரோதமா எந்தெந்த தர்க்கங்கள்லாம் மனசுக்குள்ள ஓடுதோ, இது நடக்காது, இது சரியாகாது, இது வராது, அதெல்லாம் தூக்கி உள்ள போட்டு என்ன பண்ணோமா நீங்க என்ன பண்ணோம், ஊனையும் கணுவையும் பிரிக்கத்தக்கதாக அந்த வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுக்கும்போது அது அழகா பிரிக்கும். நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, அதுவே என்ன பண்ணும் அப்படியே பிரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கும் போது ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், நான் தானே உன்னை வேலைக்கு விட்டேன், நான் தானே உன்னை வேலைக்கு விட்டேன், இப்படி தான் சொல்வார். நீ ஏன் வேலை தானே செய்கிற, நீ போய் பேசு, நீ ஏன் வேலை தானே செய்கிற. காலேஜ் பாருங்க, ஸ்கூலில் காலேஜ் சார்லேருந்து பிரின்ஸிபால்லேருந்து அப்புறம் கரஸ்பாண்ட் வரைக்கும் நான் போய் நின்று பேசாத ஆளே கிடையாது, எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டேன். எல்லாரும் ஆண்டவர் காசு கொடுப்பாரு, நான் பேச சொல்லுவார், தில்லாம் போய் பேசுவேன். ஆண்டவர் சொல்லுவார் உன் மேலே அபிஷேகம் இருக்குதுன்னுவார். நீ யாருக்கும் சாதாரண ஆள் கிடையாது, உன் மேலே அபிஷேகம் இருக்குது. அப்படி அபிஷேகம் இருக்குதுன்னா அவன் சிங்கம் போல ஆவு. நான் வந்து உன்னை பிரதிநிதியாக வச்சிருக்கிறேன், நீ போய் தைரியமாக போய் நில்லுன்னுவார். அப்போது இந்த மனசுக்குள்ளே தூக்கி போட்டு இப்படி போட்டு அப்படி போய் நிற்பேன். அதே போல் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கேயும் அப்படி கூனி குறிக்கெல்லாம் நிற்காதீங்க, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே போட்டிருக்கிறீங்க. ஆமென். சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிசாசு சொல்கிற எண்ணத்தை உள்ளே தூக்கி போட்டு அந்த கற்பனையில் வாழாதீங்க. தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த கற்பனையில் நீங்கள் வாழுங்க. ஆமென். தேவன் சொல்கிறாரு நீ நீ எல்லாம் ஏன் புள்ளன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உங்களுக்கு பிள்ளைங்களை யார் கொடுத்தது? அவர் தான் கொடுத்தாரு. ஆமென். இன்னொன்றுன்னா பிள்ளைங்களை வளர்க்குறதும் கடை கொடுத்துக்கிறாரு, அவர் தான் அப்பா. சட்டம் வாங்கினா அவர் தான் வாங்கி தருவார். நீங்கள் நான் அப்பா இல்லை, நீ அப்பா கிடையாது, அவர் தான் அப்பா. ஆமென். நிறைய பேர் அப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, குழந்தை கொடுக்கலையே. ஆமென். அப்போ யாராலையும் குழந்தை பெற்றுக்க முடியலையே, அவர் கொடுத்தாதான். ஆமென். அவர் கொடுத்தாருன்னா உங்ககிட்ட பொறுப்பை நம்பி கொடுத்துருக்கிறாரு. நீ குழந்தைக்கு நீ யாரு சொல்லுங்க, நான் என் குழந்தைக்கு ஏசப்பா என்னை கார்டியனாக வச்சுருக்கிறாரு, எல்லாமே அவர் தான் கொடுப்பாரு. ஆமென். உன் புள்ளன்றதுனால தான் உன் சோறு வருது, அவர் புள்ளன்னா சைலண்ட் ஆகிடுவேன் நீ. ஆமென், அல்லேலூயா. உன் புள்ளன்னா தான் ஐயோ 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 அவர் புள்ள அப்படின்னா உனக்கு அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஆண்டவரே உங்கள் புள்ள ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுக்க கடிப்பாங்க ஆண்டவர். ஆமென். ரொம்ப ஈஸியான வழி. பிசாசுலாம் இல்லை, உன் புள்ள நீ செய்யலைனா எப்படி, நீ செய்யலைனா எப்படி. ஆனால் நம்ம செய்யணும், அதுக்குன்ட்டு நம்ம எல்லாம் கால் மேலே கால் போட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது அவர் வாக்கு கொடுப்பார். அந்த வாக்கை தூக்கி உள்ளே போட்டு தேவ சமூகத்தில் உட்காரும் போது உனக்கு ரெண்டு நினைவு இருக்காது, ஒரே நினைவு தான் இருக்கும். நீ சொல்லுவ எளிதாய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. அது மேலே இருந்த காத்திரில் அதை விட்டு நீங்கி போயிடுச்சு. உனக்குள்ள வர வார்த்தை எல்லாம் விசுவாச வார்த்தை தான் வரும். ஆமென். தோல்வியை நீங்கள் பேச மாட்டீங்க, ஜெயத்தை தான் பேசுவீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போது எந்த எண்ணங்களையும் எந்த மேட்டுமையான எண்ணங்களையும் கீழ்ப்படுத்தி அதை கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம எளிதாய் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம்.
ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நீங்கள் தான் என்னுடைய எல்லா பலனும், நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம பாடினது போல அவர் தான் நம்ம கோட்டை, அவர் தான் நமக்கு தஞ்சம், அவர் தான் நம்மளுடைய எல்லாமே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் தான் எங்களுடைய பலன் ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தும், சிறப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தும், சிறப்படுத்தும் எங்கள் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு தாவீது ஆண்டவர் தானே சொன்னாரு, ஆண்டவர் தானே எனக்கு வாக்கு கொடுத்தாரு, நீ தான் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. ஏன் எனக்கு சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குதுன்னு சொல்லி அவன் சோர்ந்து போல அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான். ஆனா அவனுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வந்துச்சு. ஆனா எண்ணங்களை எல்லாத்தையும் அவன் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய பண்ணான், எல்லாத்தையும் சிறை பிடிச்சான். இன்னைக்கு நம்ம உலகத்துக்குள்ள இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். ஜனங்க எல்லாமே உலகத்துக்குரிய வார்த்தைக்கு தான் பேசுவாங்க. அவங்க பேசுற எல்லா வார்த்தையும் உலகத்துக்குரிய வார்த்தை தான். ஆனா உலகத்து வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு நம்மள ஆண்டவர் வைக்கல. அந்த உலகத்துக்குரிய வார்த்தை சூழ்நிலை மேல நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். எனக்கு ஒருவேளை ரெண்டு நினைவோடு இருக்கிறியா? உனக்குள்ள இருக்கிற கற்பனையை உடைக்க முடியாது இருக்கிறியா? உன்னால முடியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது ஊனையும் கணுவையும் அழகா பிரிக்கும். அந்த வார்த்தையை நீ உள்ள போடும் போதே, உன் இருதயத்துல உட்காரும் போதே, நீ தேவ சமூகத்துல போய் உட்காரு. தேவ சமூகத்துல உனக்கு எல்லாம் இருக்கிற எல்லா கோட்டைகளையும் அரணுகளையும் அவரே உடைப்பார்.
அவரை நிர்மூலமாக்குவார். உனக்கு ஒரே யோசனையா உனக்கு வரும். வேதம் சொல்லுங்க, ஜோஷ்வா கர்த்தருடைய பிரகாரத்தில் எப்பொழுதும் உட்கார்ந்து இருந்த ஒரு மனுஷன். அவனுக்கு கூட நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்தான். தேவனை ரொம்ப பெருசா பார்த்தான். சூழ்நிலையை பார்க்கல. சூழ்நிலை எதுவுமே அவன் பக்கத்துல வர முடியல. வந்தாலும் அந்த அரண்களை நிர்மூலமாக்கினா, அந்த எண்ணங்களை சிறைப்பிடிக்க கற்றுக்கொண்டான். நீ கற்றுக்கொள்ளும் போது ஒரே சிந்தை, அந்த சிந்தை சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ குறுகி போக மாட்ட, நீ குன்றி போக மாட்ட, நீ மேலதான் வருவ. இப்ப இருக்கிற சூழ்நிலை இல்ல, அந்த சூழ்நிலைக்கு மேல உன்னை கர்த்தர் நடக்க வைப்பார். அவர் உன் கூட இருக்கிறார். அவர் சொல்லிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடு, நீ தனியா இல்ல, அவரோடு கூட இருக்கிற. அதுதான் தாவீது சொன்ன, நான் மரணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த எண்ணம் சொல்ல, இல்ல 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 இல்ல, நீ கர்த்தரோட இருக்கிற. அன்னைக்கு வனாந்தரத்தில் அவங்க எல்லாரும் இறந்து போனாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது. கர்த்தருடைய வசனத்தை, அது வல்லமையுள்ள வசனம் அவங்களுக்கு தெரியல. நீ அந்த வசனத்தை வல்லமையுள்ள வசனம் பாரு. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயன் பாரு. அது ஊனையும் கணுவையும் பிரிக்கத்தக்கதான உருவ குத்துகிறதான ஒரு வார்த்தையா பாரு. அற்புதங்கள் நடக்கும் வாழ்க்கையில. வனாந்தரங்கள் சோலைவனமா மாறும். வனாந்தரத்துல நீருற்ற பாப்ப, கற்பாறையில தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அற்புதங்களை செய்வார். மக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை சுகந்தரிக்கும்படியாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்க சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எங்களுக்குள்ள ஓடட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி வாழ்வார்களாக, சுகந்தரித்துக் கொள்வார்களாக. அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.